மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேமுதிக கட்சியினுடைய நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார். இந்த நிலைமையில வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த சோசியல் மீடியா முழுவதும் இருக்கக்கூடிய என்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏறக்குறைய 80-90% பேர் அவருடைய புகைப்படங்களை வச்சு அவங்க தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்துருக்காங்க. இதற்கு முன்னே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் நான் இப்படி பார்த்ததே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்ப அவங்க கட்சி சார்பானவங்க, அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் அவர் சிலர் வச்சிருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. கருணாநிதி இறந்தப்ப அந்த கட்சிக்காரங்க மட்டும்தான் வச்சு நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரசாங்க ஊழியர்கள் சில பேர் வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக இல்லை. பெரிய அளவில் அந்த தேமுதிக கட்சிக்கு உறுப்பினர்கள் கிடையாது. அது மத்திய மாநில அரசுகள்ல முக்கியமான நடவடிக்கையிலும் இல்லை. இந்த நிலைமையில அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் வச்சிருக்காங்க இல்ல பரப்புனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எனவே பொதுமக்கள் தான் பெரிய லெவலில் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அவங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறாங்க பாருங்க, அதன் மூலம் தெரிய வருது. அந்த வகையில் விஜயகாந்த் அவர்கள் இங்கே மக்கள் மனதில் முதல்வராக நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருக்கார். அந்த இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பெரிய லெவலில் ஒரு அனுதாபம் இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆழ்ந்த சோகமே இருக்கு. இப்ப விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த இறுதி காலங்கள்ல அவர் என்ன மாதிரியான வழியோட இருந்திருப்பார் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு தோணுன சில விஷயங்கள் உண்டு. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு நடிகராக இந்த ரெண்டு பரிணாமங்கள் விஜயகாந்துக்கு உண்டு. நடிகராக எனக்கு தெரிஞ்ச அவர் 90களில் அதுக்கப்புறம் 2000 வரைக்கும் ஏற்கனவே ஒரு 15-20 வருடங்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்த இடத்துல இருந்தார். கமலஹாசன் அப்போ கிடையவே கிடையாது ஃபீல்டுலேயே. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்த இடத்துல விஜயகாந்த் அவர்கள் தான் இருந்தாங்க. பெரிய அளவில் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தார். எனவே ஒரு நடிகராக, வெற்றிகரமான நடிகராக இருந்தார். எனவே அவர் கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு கிடைச்ச சொத்து இன்னைக்கு 4 காசு வச்சிருக்கேன்னா அது காரணம் இந்த மக்கள் கொடுத்தது. இந்த தேர்தல் மூலமாக, இந்த அரசியல் மூலமாக அந்த காசு போகுதுன்னா அது அந்த மக்கள்கிட்ட போயிட்டு போகுது அப்படின்ற பேச்சு அடிக்கடி பேசியிருப்பார். எல்லா காசும் போனால் போயிட்டு போதே, நான் வந்தால் சோறு போட மாட்டீங்களா இப்படி யதார்த்தமான பேசுவார். எனவே அந்த வகையில் ஒரு நடிகராக அவர் வெற்றி பெற்றிருந்தார் இதே மக்களால். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வெற்றி பெற்றாரா, அவருக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருந்திருக்கும், அதனால் கிடைச்ச வழி இருக்கு இல்லையா, இந்த விஷயங்களை பற்றி தான் நாம கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுக்கணும். மக்கள் நமக்கு இது முக்கியமான பாடம். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, 2015 மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைஞ்சிச்சு. முதலாவது பெரிய வழி அவருக்கு அதாவது இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, திருமாவளவன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த வைகோ, இந்த 3 போய் மக்கள் நல கூட்டணின்ற பேர்ல அவரை இழுத்துட்டு வந்து நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 30-40 சீட்டை வாங்கிட்டு போய் நின்றான்னு வச்சுக்கோங்க. அந்த தேர்தலில் பல நேரம் எனக்கு இருந்த மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, இந்த மக்கள் நல கூட்டணியே ஒரு தில்லுமுழு கூட்டணியோ அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அதுல ஒரு பெரிய பிரச்சாரமே எடுபடவே இல்லை. பெரிய பிரச்சாரம் எங்கேயும் நடக்கவே இல்லை. எடுத்து பாருங்க, இந்த 2016 தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த தேர்தல்லாம் கொடூரமா இருந்துச்சு. தேமுதிகவுடைய பிரச்சாரங்கள் எங்கேயுமே எந்த டிவிலையும் காட்டவே இல்லை. எந்த இடத்துலையும் கூட்டணி கட்சியான இந்த கட்சிகள் எங்கேயுமே வேலை செய்யவே இல்லை. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப சந்தேகம் இருந்தது உண்டு. ஆனா பின்னாடி அந்த சந்தேகத்துக்கான விடை என்ன தெரியுமா, அடுத்த 2 வருஷத்துல திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துருச்சு இந்த எல்லா கும்பலும். இன்ன வரைக்கும் அது திமுக தான் இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்காங்க பாருங்க, அவங்களாம் சூடு சொரணையே கிடையாது, வெக்கமானமே கிடையாது. அவனோட ஒரு புழுத்த கட்சி எவனுமே கிடையாது. 25 கோடியை வாங்கி கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு அறிவாளத்தை கொண்டு அடவணை வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். இந்த மழை வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு கூட திமுக காரன் கூட சப்பக்கட்டு கட்டி ஏதாவது பேசியிருக்கான், இவன் வக்காலத்து வாங்கியிருக்கான். இந்த அளவுக்கு ஒரு மானங்கட்ட கம்யூனிஸ்ட உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அவருடைய தேர்தல் அரசியல் கனவுன்னு ஒன்று இருக்குமே, அந்த கனவை முற்றுப்புள்ளி வச்சது இந்த மக்கள் நல கூட்டணி தான், அந்த தேர்தல் தான். எனவே அதுதான், அதாவது அந்த குறிப்பிட்ட தேர்தலுக்கு அப்புறம் முழுமையாக ஆக்டிவா அரசியல் இருந்து மிகப்பெரிய அளவில் விலகினாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து உடல்நலம் பெரிய அளவில் பின்னடைவை சந்திச்சிச்சு. இது அரசியல் இருந்து, இந்த பொது வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய லெவல் அவரு விலகிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். காரணமா அப்படின்னா, முதலாவது மிகப்பெரிய ஆழமான வழியை யார் கொடுத்தார் அப்படின்னா திமுக தான், கருணாநிதி தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவருடைய திருமண மண்டபம் அவருக்கு மிகவும் நெருக்கமான, மனதுக்கு மிகவும் நெருக்கமான, ரொம்ப வருஷமா அவரு காசை குருவி மாதிரி சேர்த்து வச்சு அந்த இடத்த வாங்கி அதில் பின்னால் ஒரு மண்டபம் கட்டினாரு, திருமண மண்டபம். அதுக்கு ஆண்டாள் அழகர் மண்டபம் நினைக்கிறேன், அந்த மண்டபத்தை கட்டி முடிச்சாரு. அது அவருக்கு மனசுக்கு மிகவும் நெருக்கமான மண்டபம். அந்த மண்டபத்தில் அவரு கட்சியை தொடங்கினாரு. 2007 கருணாநிதி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் வந்து உட்கார்ந்து அந்த மண்டபத்தை எப்படியாவது இடிச்சே தீர்வோம்னு எல்லா விதமான பித்தலாட்ட வேலையும் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சு காசு சேர்த்து வச்சு அந்த இடத்த வாங்கி வச்சு அழகா ஒரு கட்டடத்தை கட்டி வச்சா அதை வந்து இடிச்சா எப்படி இருக்கும், உங்களோட வீட்டை இடிச்சா எப்படி இருக்கும், அதே தான் அவருக்கு.
பெரிய அளவில் மரண வலி கொடுத்தது அந்த திருமண மண்டபத்தை இடிச்சதுதான். அந்த திருமண மண்டபத்தை இடிக்கும் போது மீண்டும் மீண்டும் விஜயகாந்த் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. இதே மாதிரி ஒருவேளை காமராஜர் பண்ணியிருந்தா கருணாநிதி அரசியலுக்குள்ளே வந்திருக்க முடியுமா? இது நியாயமான கேள்வி. அதாவது காமராஜரை எதிர்த்து திமுக அரசியல் பண்ணும்போது கருணாநிதி எவ்வளவு சேட்டை பண்ணாரு. அன்னைக்கு அவர் ஆட்சியில் இருக்கும்போது காமராஜர் இதே மாதிரி ஒடுக்குமுறைகளை கருணாநிதி மேலேயோ இல்ல திமுக மேலேயோ அவர் ஏவி இருந்தார் வச்சுக்கோங்க, இந்த கட்சி வந்திருக்குமா, இல்லாட்டி இந்த ஆட்சி வந்திருக்குமா, இல்லாட்டி இவங்களால அரசியல் தான் பண்ண முடிஞ்சிருக்குமா? அப்ப என்ன இருக்குது இவங்கள்ட்ட ஜனநாயகம்? அப்ப என்ன இருக்குது இவங்கள்ட்ட ஒரு நேர்மை? குறைஞ்சபட்ச நேர்மை கூட கிடையாது. பழிவாங்கும் நடவடிக்கைக்காக நீங்க எந்த எல்லைக்கு போறீங்க? முழுமையாக உங்களை தரமட்டமாக்கணும், அந்த எல்லைக்கு போறீங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. அது 100% நியாயமான விஷயம். நான் திரும்ப சொல்றேன், அது 100% நியாயமான விஷயம். அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இந்த ரெண்டு கட்சிகளுமே, அதுல ஜெயலலிதாவாகட்டும் கருணாநிதி அவர்களாகட்டும் இந்த ரெண்டு பேருமே பழிவாங்கும் அரசியலை உச்சகட்டமா பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேருமே தாங்க கட்சி ஆரம்பிச்சவங்க கிடையாது. இதையும் விஜயகாந்த் திரும்ப திரும்ப சொன்னார். இந்த ரெண்டு கட்சியுமே ஆல்ரெடி இருந்துச்சு, அதை எடுத்து இவங்க நடத்துனாங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்துறா எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி பல முறை பேசியிருக்காரு. அவர் தான் சொந்த பணத்தை போட்டு கட்சி ஆரம்பிச்சு அதை நடத்த முற்படும் போது அந்த பில்டிங்கை இடிச்சு விடுறதுக்கு திட்டம் போறாரு கருணாநிதினா அவர் எவ்வளவு கொடூரமான எண்ணம் கொண்டவர். இன்னைக்கு உதயநிதி என்ன சொல்றாப்ல, கருணாநிதி விஜயகாந்த் அவ்வளவு நெருக்கம், கருணாநிதிக்கு விஜயகாந்த் அவ்வளவு பிடிக்கும், அவர் மீது பெரிய பாசமா இருந்தார். யாரு? இவங்க தாத்தா பாசமா இருந்தாராம். அந்த பாசமா இருந்த உங்க தாத்தா தான் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அந்த பில்டிங் இடிச்சு தள்ளாப்ல. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லி பார்ப்போம். இதுதான் அரசியல் வாழ்வை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு விழுந்த மிகப்பெரிய வலி. இதற்கு அடுத்து தொடர்ந்து ஏகப்பட்ட வழக்குகள் கருணாநிதி அவர்களுடைய அரசாங்கத்திலே வச்சுக்கோங்க. ஆனா அதற்கடுத்து 2012 அதாவது 2011 ஜெயலலிதா அவர்கள் அரசாங்கம் அமையுது. அதற்கப்புறம் 2012 ஆரம்பிச்சு சுமார் 34 வழக்குகள் பதிவு செய்யறாங்க. 34 அவதூறு வழக்குகளை பதிவு செய்யறாங்க. இந்த அவதூறு வழக்குகளை பதிவு செய்யறது மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீதிமன்றத்துக்கு பிடிவாரண்டை போட்டு அலைய விட்டது இந்த அதிமுக கவர்மெண்ட். ஆக கருணாநிதி அவர்களால் கொடூரமாக தொடங்கி வைக்கப்பட்ட அந்த பழிவாங்கும் நடவடிக்கை பின்னாடி ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு முட்டல் மோதல் வரும்போது அங்கேயும் பழிவாங்கும் நடவடிக்கையா 34 வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அதனால மாநிலம் முழுவதும் அலைகிறார். ஆனா இதுல பெரிய துரோகம் யாரை கிடைக்கும் வச்சுக்கவே கருணாநிதி பண்ணதான். ஜெயலலிதா அவர்களுக்கு விஜயகாந்த் நடந்தது 100% சண்டை. அது சட்டசபையில ஆரம்பிச்சிருச்சு, பழிவாங்கும் நடவடிக்கை போச்சு. ஆனா அதற்கு முன்பு கருணாநிதி பண்ண பாருங்க, அந்த இடத்துல பெரிய அளவில் சண்டையே கிடையாது, அரசியல் நோக்கத்தோட மட்டும்தான் நகருது. ஆனா 2007 வந்ததுமே அந்த கல்யாண மண்டபத்தை இடுறா அப்படின்னு திட்டம் போட்டார் பாருங்க கருணாநிதி. அதுக்கு பேர் துரோகம். நான் துரோகம் ஏன் சொல்றேன்றத விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் சார்ந்த பார்வைகள், அவர் அரசியல் நகர்வுகள், இதையெல்லாம் அவருடைய சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை ஏன் நான் துரோகம் சொல்றேனே உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆக கடைசியா இந்த மக்கள் நல கூட்டணி, அதற்கு முன்னாடி அதிமுக, அதற்கு முன்னாடி கருணாநிதி கும்பல், இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து அவர் படுத்துனாங்களா அப்படின்னா 4வது செய்தியாளர்களையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா செய்தியாளர் அயோக்கிய கும்பல் வச்சுக்கோங்க. இந்த 4 பேர் தான் படுத்துனாங்களா அப்படின்னா இவங்க கொடுத்த வழி அவருக்கு ஒரு பெரிய வழியா இருந்திருக்காரு. கடைசி அவர் என்ன வேதனைப்பட்டிருப்பார் அப்படின்னா, ஏன் இந்த மக்கள் நம்மளை அங்கீகரிக்கல? இந்த கேள்வி நிச்சயம் அவர் எழுந்திருக்கும். என்னது, ஏன் இந்த மக்கள் நம்மளை அங்கீகரிக்கல? அந்த இடத்துல இவருக்காக 2006 ஆகட்டும், இல்லாட்டி அடுத்த 2009 தேர்தல் ஆகட்டும், இந்த தேர்தலில் 14%, அதுக்கப்புறம் 10% வாக்கு வங்கி வாங்கினார் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் மாற்று சக்தியாக இவர் வந்தாரு, அரசியல் மாற்று சக்தியாக தன்னை முன்ன வச்சு வந்தார் இல்லையா? அந்த நேரத்தில் அவருக்காக வாக்களித்த அவங்க எல்லாரையும் நான் மனதார பாராட்ட விரும்புறேன். ஏன் அப்படின்னா அந்த நேரத்திலேயே உங்களால தெளிவா முடிவெடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அரசியல் காரணங்களால் நீங்க மாறி இருக்கலாம், ஆனா அந்த நேரத்தில் நீங்க அங்கீகரிக்க முன் வந்தீங்க பாருங்க, அதை நான் உண்மையிலேயே பாராட்ட விரும்புறேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு சுமார் 12 வயசுல இருந்து நான் அரசியல் சார்ந்த எங்க அப்பாவோட ஆகட்டும், இல்லாட்டி செய்திகளாகட்டும், இல்லாட்டி பிற நபர்கள்ட்ட ஆகட்டும், இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை பெரிய அளவில் பேசக்கூடிய நபர். 2006 விஜயகாந்த் வரும்போது நான் ரொம்ப அரசியல் தெரிஞ்ச மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, விஜயகாந்த் ஜெயிக்க முடியாது பாரு, வேணா பாரு, 12% ஓட்டு தான் வாங்குவாரு, 10% ஓட்டு வாங்குவாங்க. இந்த முறை ஒழுங்கா திமுக வரக்கூடாதுன்னா நம்ம அதிமுக தான் ஓட்டு போடணும் இப்படி பேசினாள். அதாவது யார் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறார், ஒரு மாற்று சக்தி வருது, அதுக்கு நம்ம வாக்களிச்சு அதுக்கு நம்முடைய அங்கீகாரத்தை காட்டுன்னு நினைக்காம திமுக வேணாம்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு போடுறது. என்னமா இன்னும் சில பேர் என்ன அதிமுக வேணாம் திமுக ஓட்டு போடுறேன். இது கேவலத்திலே கேவலம். அரசியல் நல்லா படிக்கிறேன்ற பேர்ல எவன் வெற்றி பெறுவா இவன் தோல்வி பெறுவான்னு கண்காணிக்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா வெகுஜன பார்வையில ஒரு மாற்றம் தேவைன்னு ஓட்டு போட்டாங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த மக்கள் நல்ல மக்கள். அன்னைக்கு ஓட்டு போடாமனா அதிமுக கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைச்சேன் பாருங்க. பின்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கு வாக்கு செலுத்தவில்லை அப்படின்ற விஷயத்துக்காக
பெரிய அளவில் நான் வருத்தப்பட்டிருக்கேன், வெக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த அரசியல் மாற்றம் எதனால் அந்த காலகட்டத்தில் தேவை, அதற்காக விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்தார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல தான் மக்கள் எல்லா பேருமே ஒருவேளை என்ன மாதிரி தவறு செஞ்சா கூட நீங்க எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போட்டுக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம தெள்ள தெளிவா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவில் வந்து புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, அதிமுக வந்துடக்கூடாது திமுக ஓட்டு போடுறது, திமுக வந்துடக்கூடாது அதிமுக ஓட்டு போடுறது இல்லையா, இதோட கேவலம் எதுவுமே கிடையாது. எது சரினா, ஒரு நல்ல மனுஷன் வரான், இந்த நல்ல மனிதர் வராரு, இவருக்கு நம்ம அங்கீகாரம் பண்ணுவோம். இந்த ரெண்டு கட்சியுமே இருந்து போதுமான அளவுக்கு நம்ம பாடுபட்டுட்டோம், தேவையில்லை, ஒரு மாற்று சக்தி அங்கேயே இருப்போம். அந்த மாற்று என்ன மாதிரியான மாற்று, அந்த மாற்றத்துல நியாயம் இருக்கா, அந்த மாற்றத்தினால இந்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது நடக்குமா, இந்த யோசனை இருக்கு பாருங்க. இந்த யோசனை குறைஞ்சபட்சம் இருந்தா போதும் இந்த நாடு உருப்பட்டும். இனி ஒரு இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்று சக்தியா யார் வரப்போறா, என்ன வரப்போறா, இதை பத்தியான பெரிய அளவில் எனக்கு ஒரு பார்வை இல்லைனாலுமே கூட இங்க மாற்றம்னு ஒண்ணு தேவைன்னு விஜயகாந்த் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதற்கான தேவை அந்த காலத்தில் என்ன இருந்துச்சோ அதுதான் இன்னைக்கும் இருக்கு. பதிவோட இறுதியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள், அவருடைய உறவினர்கள், அவருடைய குடும்பத்தினர் எல்லா பேருக்குமே ஆழ்ந்த இரங்கல்கள். உண்மையிலே நீங்க நேசிச்ச ஒரு மனிதர் வந்து உயர்வான மனிதர், நேர்மையான மனுஷன், நல்ல மனுஷன்.